ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடே இருக்கிறார். அதனால எனக்கு பயமே இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே 3 விதமான சத்தத்தை நம்ம கேட்க வேண்டியும். அப்படின்னா ஒன்று என்னுடைய ஆத்துமாவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அப்படின்னா நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா நம்மோட பேசும், டெய்லி பேசும். அது ஆண்டவரை மாதிரியும் அது பேசும், அது பிசாசு மாதிரியும் பேசும், அது என்ன மாதிரியும் பேசும். நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா அதை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, அதை எப்படி நடத்துறீங்களோ அப்படியே அது பேசும். அடுத்து என்னன்னா, ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசுவார், மனிதர்கள் மூலமாய் பேசுவார், சூழ்நிலைகள் மூலமாய் பேசுவார். அதுக்கப்புறம் பிசாசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக, ரொம்ப இதுவாக பிசாசும் சில நேரத்தில் நமக்கு பேசும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் பேசுகிறத எப்படி கையாளணும்னு நமக்கு ரொம்ப கவனமாக தெரியணும். மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் தவறுகிறது என்ன அப்படின்னா, எனக்குள்ளே எழும்புகிற அந்த பேச்சு இருக்கு பாருங்களேன். என்னை குறித்து நான் பேசும்போது என் ஆத்துமா பேசுது பாருங்க. இந்த ஆத்துமா பேசுறத சரியாக கையாள தெரியாத ஒரு பர்சனால கண்டிப்பாக ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து பேசுகிறத நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா, அதை ஸ்ட்ரீம் லைனும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக லெவல் பண்ணலைன்னா அது உங்களை மனநோயாளியாவையும் கொண்டு விடும், தைரியசாலியாவையும் கொண்டு விடும். இந்த ஹிட்லர், அப்படிப்பட்ட ஹிட்லர், மற்ற அலெக்சாண்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜனங்களை ரொம்ப கொன்று குவித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இடி அமீன் அப்படின்ற ஆள். இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ஏன் இப்படிப்பட்ட மனுஷங்களாக மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்க உள்ளுக்குள்ள சூழ்நிலையின் நிமித்தமாக ஒரு உள்ளுணர்வு வருது. அப்படின்னா தன்னுடைய மனசு அவனோட பேசுது. அந்த மனசை அவங்க என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா, கொடுமையான ஒன்றுக்கு, அரக்கத்தனமான ஒன்றுக்கு அவங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்து அதை அப்படியே வழி நடத்திருச்சு. அதனால இன்றைக்கு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுகிற பிள்ளைகளுடைய கையில தான் எதிர்காலமே இருக்குது. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணல, அதை மனம் போன போக்கில் உங்க மனசு யோசிக்கிறது மாதிரியே நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களால உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணி சரியான இடத்துல கொண்டு வரவே முடியாது.